அடுத்து இன்னொரு கேண்டிடேட்டை பத்தியே சொல்லிடுறேன். சௌமியா அன்புமணி அவர்கள். அதாவது ஹஸ்பண்ட் நேஷனல் பாலிடிக்ஸ்லயும் மனைவி ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பல தம்பதிகளுக்கு கனவா இருக்கும் அரசியல் தம்பதிகளுக்கு. அது இங்க கை கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. சோ தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பு சரியா கை கூடும் பட்சத்துல இவங்களுக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா மாறுங்க. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இங்க ஃபுல்லா நிரம்பி இருக்காங்க, பெண்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குல்ல. அந்த வெற்றிடத்தை நிரப்புற வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்ப்போம் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அவர் இந்த நாகர்கோயில்ல பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தார். அப்ப அன்பின் மிகுதி காரணமா ஒருத்தவங்க பிரசன்ட் பண்ண ஓவியத்தை இந்த பாத்தீங்களா, அஜித் அவர்கள் ஒரு பக்கம், இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம். விஜய் அவர்களும் கூட்டணி வரலாம் என்னங்க, பாருங்க அஜித் அவர்கள் வந்துட்டாருன்ற மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க. இது அஜித் அவர்கள் பார்வைக்கு போச்சுன்னா எலெக்ஷன் டைம் வேற, அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போறாரோ. சரி ரைட்டு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அதனால ப்ராப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிக்கிறாங்க. அது எங்க திரும்ப ஆரம்பிக்கிறார் பிரச்சாரத்தை? அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண் இருக்குல்ல காஞ்சிபுரம், அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்டிமெண்டா அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரச்சார வாகனத்தை நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் போயிட்டு வர இடங்கள் சார்ந்து பெருசா நம்ம இதை பார்க்க போறோம். அடுத்து ஒரு முக்கியமான டாக் ஆஃப் த டவுனே பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள். எலெக்ஷன் நேரத்தில் அதுவும் ஆளுங்கட்சி வெளியிடுற வாக்குறுதினால அட்டென்ஷன் பெருசா திரும்பல. அப்பேற்பட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல வாக்குறுதிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 524 வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமா. இதுதான் தமிழ்நாட்டோட ஹீரோ அப்படின்னு இந்த வாக்குறுதிகளை கை காமிச்சு பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். அண்ட் இந்த முறை சூப்பர் ஸ்டாரா களமிறங்கி இருக்குன்ட்டு அந்த தேர்தல் வாக்குறுதிகள் சார்ந்து பயங்கரமா பேசிட்டு தான் ஒரு வாக்குறுதியா சொல்ல ஆரம்பிச்சாருங்க. என்னென்னலாம் வாக்குறுதிகள் சொல்லியிருக்காருன்னு ஃபுல் பிளஜா நம்ம போனோம்னாக்கா பல மணி நேரம் வீடியோ தேவைப்படும். அவ்வளவு தூரம் வேணாம். முக்கியமான வாக்குறுதி நான் கன்சிடர் பண்றது என்னென்ன அதை மட்டும் உங்க காதுகளுக்கு கொண்டு வந்துடுறேன்.